ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எம்எம் டெக் சேனல். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாட்டுக்கு துட்டு. என்னடா பாட்டுக்கு துட்டுன்னு பார்க்கிங்களா? அதாங்க, பாட்டு கேட்டால் நமக்கு துட்டு தராங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு என்ன பண்ணணும்னா கூகுளில் போய் musicxray.com சர்ச் பண்ணுங்கள். அந்த .com வரும். அதில் நம்ம இப்போ போல் சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃபேன் பேஜ் கொடுக்கணும். சரி, ஓகே. இப்போ இதில் துட்டு எப்படி தராங்கன்னு பற்றி அவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஆல்பம் சாங் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க சாங்கை வந்து நல்லா ரீச் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிட்ட கொடுப்பாங்க. அவங்க வந்து நம்மளை பாட்டு லிசன் பண்ண அவங்களுக்கு ஒரு ஐடி மூலமாக, அதாவது நம்ம வந்து ஃபேஸ்புக் ஐடி லாகின் பண்ணி தான் நம்ம இந்த இதை துட்டு நம்ம பாட்டு கேட்க போகிறோம். நம்மளை மாதிரி பாட்டு கேட்குறவங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து ஃபேன் வந்து கவுண்ட் ஆகிட்டே இருப்பாங்க. இதனால் அவங்க சாங்கை வந்து எத்தனை பேர் லிசன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து காட்டும். இதை பொறுத்து தான் அவங்களோட ரேட்டிங்ஸ் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெப்சைட்டை கொடுத்து நம்மளை லிசன் பண்ண சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்து நமக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இதோட அப்ராக்சிமேட் அமௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா 6 ரூபீஸ், இந்தியன் ருபீஸ்க்கு 6 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் சைன்அப் பண்ணுறது எப்பவும் போல் நார்மலாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான். இதில் நம்ம வந்து ஐஎம் ஏ ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் ஃபேன் அதில் கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரு பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் வந்து சாங் கேட்க முடியும். அதில் இப்போ சைன்அப் பண்ணணும். என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி சைன்அப் பண்ணணும். நான் என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இப்போ சைன்அப் பண்ணுறேன். சைன்அப் பண்ணிவிட்டு அதில் யூஸ் திஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுங்க. நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை சைன்அப் பண்ணுறதால அதில் உள்ள டீட்டெயிலை அதை அப்படியே இங்கே எடுத்துக்குவோம். இதில் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரியாக ஒரு 5 இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து கிளிக் பண்ணணும். அதில் கிளிக் பண்ண பிறகு ஆர்டிஸ்ட் நேம், அதாவது நல்ல ரீச்சான நேம் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அவங்க வந்து அடிக்கடி ஆல்பம் சாங் போடுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை எடுத்து அவங்களோட நேமையும் கீழே அடுத்து வர பாக்ஸில் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். அதாவது என்டர் பேண்ட் நேம் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து என்ட்ரு பண்ணி ஒரு 10 நேம் கேட்கும். அதை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இவங்க போடுற பாட்டு மட்டும் தான் நம்மளால் லிசன் பண்ண முடியும். அவங்க வந்து அடிக்கடி பாட்டு போடுறவங்களா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் அமௌண்ட் வந்து $20 வந்த பிறகு தான் நம்மளால் பே அவுட் எடுக்க முடியும். அந்த பே அவுட் எடுக்கிறது எப்படின்னா பேபால், பைசா இந்த மாதிரி ஆன்லைன் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக யூஸ் பண்ணி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள், நான் ஒரு நேம் ஒரு நல்ல ரீச் ஆனவங்க நேம்லாம் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், ஆர்டிஸ்ட் நேம் எப்படி இருக்குதுன்னு பற்றி நான் காட்டுறேன். நான் இப்படி தான் சர்ச் பண்ணி எடுத்தேன். நீங்களும் அப்படியே சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு ஃபேன் மேட்ச் இன்பாக்ஸ்க்குள்ளே போகணும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சாங் ரீஃப்ரெஷ் கொடுத்து இப்போ பாருங்கள், அதில் பே அவுட் வந்து $0 தான் இருக்குது. நான் கொடுத்த ஃபேன் நேம்லாம் அங்கே வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட சப்போர்ட் தேவை. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய மோர் வீடியோஸ் உங்களுக்காண்டி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போது இதுக்கு இந்த அமௌண்ட் ஏறுற ப்ரூஃப் உங்களுக்கு இப்போ வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அந்த வீடியோவில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வந்து சாங்ஸ் அவங்க வந்து போட்டாங்க. அந்த சாங்ஸை வந்து ப்ளே பண்ணுறேன். இந்த சாங்கை வந்து அதில் 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு மினிமம் வந்து 40 செகண்டாவது கேளுங்க. கேட்ட பிறகு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வரிசையாக 1 by 1 சாங் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த சாங் வர்றது நீங்கள் அந்த ஆர்டிஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு சாங் வரும். அதனால் ஆர்டிஸ்ட்டை வந்து கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஃப்யூச்சர்ஸ் வீடியோஸில் நான் வந்து இந்த ஆர்டிஸ்ட் வந்து எப்படி யார் கொடுத்தா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். பாருங்கள், $0 தான் இருக்குது. இப்போ சாங் வந்து ப்ளே ஆகுது. 5 seconds 6 seconds
அப்படியே ரன் ஆகிட்டே இருக்குது. ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸு ரன் ஆன பிறகு ப்ளே ஆன பிறகு உங்களுக்கு அதில் 0.10 சென்ட் கிரெடிட் ஆகும். அதாவது ஒரு சாங்குக்கு 6 rupees கொடுக்குறாங்க. அந்த பாட்டை கேட்ட பிறகு எஸ் ஐ எம் ஏ ஃபேன்னு கொடுத்துருங்க. ஏன்னா நமக்கு அவங்க 6 rupees தராங்க, அதனால் நம்ம அவங்களுடைய ஃபேனாக இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் $20 வந்தப்போ தான் எடுக்க முடியும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த பாட்டு போடுறது நோட்டிஃபிகேஷன் மேலே ரைட் சைடில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி சும்மா ஃப்ரீயாக இருக்க டைம் கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் எத்தனை மெயில் ஐடி அக்கௌண்ட் இருக்கோ அத்தனை மெயில் ஐடி இந்த musicxray.comல போய் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, நான் நெக்ஸ்ட்டு சாங் கொடுக்குறேன் வருது, அதையும் ப்ளே பண்ணி கேட்குறேன். அடுத்து உள்ள அமௌண்ட்டும் அதில் கிரெடிட் ஆகும். அதாவது இந்த அக்கௌண்ட் பேலன்ஸில் கிரெடிட் ஆகும். நம்ம அதை எடுக்கிறதுக்கு பேபால், பைசா அந்த மாதிரி அக்கௌண்ட்டை கொடுத்து தான் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ உங்கள் டவுட், அதாவது ட்ரிக்ஸ் எதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காண்டி ரெடி பண்ணி போடுறேன்.